என்ன இது இவங்க ரெண்டு பேத்தையுமே காணா. ஐயோ நேத்து என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்களே மலை கோயில போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை கல்யாணம் பண்றதுக்கு போயிருப்பாங்களோ. அப்ப கோதாவரி நிலைமை இவனுக்கு மட்டும் கல்யாணம் ஆச்சுன்னா இந்த தீவுல இருந்து இவனை காப்பாற்றவே முடியாது. இந்த பொண்ணு கூட தானே இருக்கணும். விட மாட்டேன். இந்த கருவாயம் இருக்கிற வரைக்கும் கோதாவரி தடின்னு சேர்த்து வைக்காம விட மாட்டேன். இந்தா போறேன். அட அங்க ரெண்டு பேர் தான் வந்திருக்க. ஐயோ கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு வந்துட்டானோ. போச்சு போச்சு, நம்ம பிளான் பண்ணி வச்சதுல எல்லாம் வீணா போச்சோ. தடினே எங்க போயிட்டு வர? எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. சீக்கிரம் சொல்லு. உங்க குல வழக்கப்படி தாலியெல்லாம் கட்டியாச்சா? ஏய், என் பேர் குசேலன் எத்தனை தடவை சொல்றது? என் பேரு தடியம் கிடையாது. இன்னும் எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகல, குல வழக்கப்படி தாலி கட்டியாச்சான்னு கேக்குற மெண்டல் பையலே. கனவு கண்டுட்டு வரியா? நாங்க ரெண்டு பேரும் ஓட பக்கமா போய் குளிச்சுட்டு வரோம்டா. உடம்பு சுத்தமா இருந்தாதான் மனசு சுத்தமா இருக்கு. உன்னைய மாதிரி மூக்கொழிக்கு பயில இருந்தா எப்படி இருக்குன்னு பாத்துக்க. எங்க வாழ்ந்தாலும் சுத்தமான வாழ்க்கையை வாழணும். அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் நீட்டா போய் குளிச்சுட்டு வந்துட்டோம். ஒரு நிமிஷத்துல எனக்கு பக்கம்னு ஆகி போச்சுனே. சரி அதனால ஒன்றும் இல்லை, குளிச்சுட்டு வந்தீங்க. சரி போய் சாப்பாடு ஏதாவது செஞ்சு வைங்க, நான் வர்றேன். எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் வேலை இருக்கு. இதுக்கு மேல விட்டா இவ எப்படி சுருட்டிட்டே தடிய என்ன கல்யாணம் பண்ணிடுவா. இதை நான் விடவே மாட்டேன். பேசாம ஒரு வழி பண்ணுவோம். எப்படியாச்சும் தடியை இங்கேருந்து கடத்திட்டு போகாம விடக்கூடாது. அவ்வளோதான், இதை இங்கே கட்டிட்டோம்னா முடிஞ்சிச்சு. சீக்கிரம் கட்டி விட்டு இதை ஒரு தடவை கடலில் ட்ரையல் பார்த்துட்டு இங்கேருந்து புறப்பட்டுற வேண்டியதேன். கடவுளே, எப்படியாச்சும் இந்த மூங்கில் குச்சியை வச்சு நான் ஊர் போய் சேர்ந்துடணும் பார்த்துக்க. முதல்ல இந்த குச்சியை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தடியை என்ன கூப்பிடுவோம். ஏன்னா டெஸ்ட் பண்ணாமல் கூப்பிட்டோம்னா அவன் வந்தானா இது சமாளிக்க முடியாது. அந்த பையனோட மண்டை மூளை வேற குழம்பி கிடக்குது. பேசாமல் முதல்ல நம்மளே டெஸ்ட் பண்ணுவான். ஆகா, நல்ல அம்சமாத்தாயா இருக்குது. கருவாயம் வடிவமைச்சது என்னைக்கு பெயிலியரா போனது அர்த்தமே இல்லை. இதை வச்சுட்டு எப்படியாச்சும் நீந்தி நம்ம கரைக்கு போய் தடியனை கூப்பிட்டுட்டு ஊருக்கு போய் சேருவான். குசேல மாமா, இங்கே பெருச்சாளி கறி இருக்குல்ல, அதை நல்லா வச்சு சாப்பிடு மாமா. அதை நல்லா சுவத்தோட பெரட்டி தின்னாதான் நல்லா இருக்கும். கிழங்கு கூட்டம் இருக்கு பத்தியா? மரத்துலேருந்து உனக்காக கிழங்க கஷ்டப்பட்டு பறிச்சு எடுத்துட்டு வந்தேன் பார்த்துக்க. நல்லா கிழங்குலாம் சாப்பிடு, அப்பதான் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அட நான் சாப்பிடும்புல, நீ சாப்பிடும் போத. நீ தெம்பாத தானே நான் மாமே தினமா இருக்க முடியும். தடியனே நீ சாப்பிட்டது போதும். அங்க ஒரு புதுவிதமான விஷயம் இருக்குது தெரியுமா? அதை உன்ட்ட காட்டலாம் தான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன் பார்த்துக்க. எக்கா காந்த கண்ணி அக்கா கொஞ்சம் அனுப்புக்கா. தடியனை கூட ஒரு இடத்த மட்டும் பார்த்துட்டு வந்துடுறோம். பார்த்தோமே ஒரு 5 நிமிஷத்துல நான் இங்கே வந்து தடியனை விட்டுறேன். என்ன சரி கருவாயா, அதெல்லாம் இருக்கட்டும். நீ வந்து கொஞ்சம் பெருச்சாளி கிரேவி இருக்குது, அதை போட்டு சாப்பிட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் உடம்பு. வா வா உட்காந்து சாப்பிடுவேன். காலேருந்து நீ சாப்பிடல. என்னதே பெருச்சாளி கூட்டா? சீ கருமா, இதெல்லாம் மடிச்சு திம்மானா? நீங்க திங்கலாம், தின்னுங்க. ஏக்கா ஒரு நல்ல சமையல சாம்பார கிமார செஞ்சு வைக்காம இது போய் பெருச்சாலியில என்னத்தையும் பிடிச்சிட்டு வந்து செஞ்சு வச்சிருக்கிறிய. உனக்கே இதெல்லாம் நல்லா இருக்கா? இதெல்லாம் மனுஷங்க சாப்பிடவே கூடாதுக்கா. சரி தடியனே வானே, நான் ஒரு இடத்துக்கு கூப்பிடுறேன்ல. மன்னிச்சிரே குஷேலண்ணே, வானே போமா. கதக்கண்ணி நான் போயிட்டு வரேன். இந்த பையன் என்னத்த ஆச்சரியத்தை காட்டுறான்னு நானும் பார்த்துட்டு வரேன். அப்படி நல்லா இருந்துச்சுன்னா உன்னையே வந்து கூட்டிட்டு போறேன். என்ன சரி குசேலே மாமா, நீ பார்த்து போயிட்டு பாத்திரமா வீட்டுக்கு வந்து சேரு. இன்னும் 10 நிமிஷத்துல வீடு வந்துடணும். என்ன இங்க இருக்க பாத்தியா மூங்கில் கட்ட? இதுல யாரு முதல்ல குதிக்கிறாங்களோ அவங்க வின்னிங்னு வச்சுக்குவோம். என்ன யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போமா இதுல குதிச்சு? ஏய் தடியண்ணா, நான் குடிச்சிட்டேன் பார்த்துக்கா. சி குஷேலண்ணா, நான் குதிச்சிட்டேன். சூப்பரா இருக்கு பாத்தியா? இப்ப தைரியமான ஆளா இருந்தா நீ இந்த மூங்கில் குச்சியில குதி பாப்போம். அப்படி குதிச்சிட்டேன்னா உனக்கு நிறைய பழங்கள் கொடுப்பேன். இதெல்லாம் ஒரு விஷயமாடா? இதெல்லாம் ஈஸியா குதிச்சு வந்துடுவேன் பார்த்துக்க. கொஞ்சம் பொறு. ரெடி 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 ஸ்டார்ட். ஐயோ நான் செக் பண்ணப்ப நல்லா தான் இருந்துச்சு. இப்போ கல்ட்டு உழுதுருச்சே. ஐயோ யானை கணை இருந்துக்கிட்டு இதை குதிச்சதுமே எல்லாம் கமுதிருச்சு. போட்டு வச்ச பிளான் மொத்தமும் வேஸ்டா போச்சு. தண்ணிக்குள்ள மாத்தியாச்சு. என்ன பண்றது தெரியல. எக்கா காந்த கண்ணி அக்கா வேமாவா. குசேல மாமா என்னாச்சு? எதுக்கு இந்த மூங்கில் மாதிரி ஒன்று வச்சு அது மேல கூச்சி விளாண்டுருந்தீங்களாக்கோ? கீழே விழுந்துட்டீங்க பாத்தியா? இப்போ நீ தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிற. இதுக்கு தான் இந்த காந்த கண்ணி விட்டுட்டு எங்கேயும் போகாதன்னு சொன்னேன். கதக்கண்ணி பேசுறதுக்கு நேரம் கிடையாது. வா கதக்கண்ணி தூக்க. குசேல மாமா என் கையை பிடிச்சிக்க, வந்துருவ. கையை பிடிச்சிக்க டைட்டா. ஐயோ அம்மா, ஐயோப்பா. சரி ஒரு விஷயம் சொல்லு, எதுக்கு இந்த மூங்கில் குச்சிலாம் கட்டி இப்ப இந்த கடல்ல போட்டு விளையாண்டுட்டு இருக்கிறீங்க நீங்க? காந்தக்கண்ணி நான் சும்மா தான் இருந்தேன். இவன் தான் அந்த மூங்கில் குச்சியில ஏறி நின்று தவி நின்றுக்கிட்டியான். என்னையும் இப்படி குதிச்சு காட்டுன்னு சொன்னையா, நானும் குதிச்சேன். அது கீழே அமுங்கி கீழே விழுந்துட்டோம் பார்த்துக்க. சும்மா இருக்க மாட்டாம இந்நேரம் என்னை கொலை பண்ண பார்த்தியா? அதுக்கு தான் நான் சொன்னேன் உன்னை விட்டு வரமாட்டேன்னு. கேட்கவே மாட்டேன்ட்டி அந்த பய.
அப்படியா மாமா? சரி சரி சரி, வாங்க சாப்பாடு போறேன், சாப்பிடுவீங்க. கருவாயா, ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன்டா. இங்க ஒரு பக்கத்துல பாவம் கழிக்கிற குளம் இருக்காமா. அந்த குளத்துல மட்டும் நீ முங்கிட்டு வந்தேன்னா உனக்கு இருக்கிற பாவம் தோஷம் எல்லாம் கழிஞ்சு போயிருன்னு சொன்னாங்க. எனக்கு அப்படி பாவம் தோஷம்லாம் எதுவுமே கிடையாதேக்கா. குஷேல அண்ணனுக்கு தான் நிறைய பாவம் தோஷம்லாம் இருக்கும். குஷேல அண்ணனை குதிக்க சொல்லிட்டு வா. என்ன என்ன தைரியம் தான் அந்த மூங்கில் படகை வச்சுட்டு என் குஷேல மாமாவை கூப்பிட்டுட்டு தப்பிக்க பாப்ப? நான் என்ன தெரியாத முட்டாளாவா நினைக்க? உன்னை எப்படி சமத்தி கட்டுறேன்னு பாடுறா. இவன் இருந்தா எப்படி என் குஷேல மாமாவையும் என்னையும் வாழ விட மாட்டான். இவனை ஏதாவது ஒரு பள்ளி பண்ணாம விடவே கூடாது. நான் சொல்றதை கேளு. நீ போய் அங்க முங்கிட்டு வந்தேன்னா உனக்கு இருக்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் ஓடி போயிரும் போ. அப்படியா? நல்ல வழி பிறக்குமாக்கா அப்ப? சரி சரி, அப்ப போய் நான் ஒருட்டு முங்கிட்டு வரேன். நீ தடியனை கூட்டிட்டு போ. காந்தக்கண்ணி, நானும் போயிட்டு வரேனே. எனக்கும் பாவதோசம் இருந்தா எல்லாம் கழிஞ்சு ஓடி போயிரும்ல, நம்ம சந்தோஷமா இருக்கலாமே. ஏ மாமா, என்னை கல்யாணம் பண்ணாலே உனக்கு பாவ தோஷம் எல்லாம் கழிஞ்ச மாதிரி தான். நீ இரு, அவன் போயிட்டு வரட்டும். என்ன உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? அவன் நம்ம 2 பேத்தையும் பிரிக்க பார்க்கறான்னு நினைக்கிறேன். இந்த மூங்கில் படகை போட்டு உன்னைய எங்கிட்ட கடத்திட்டு போயிடலான்னு நினச்சிட்டான். ஆனால் நான் விடுவேனா? எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். அவனை ஒரு நல்ல வழி திட்டத்துக்கு தான் அனுப்பியிருக்கிறேன். நீ கவலைப்படாத, அவன் திரும்ப வரமாட்டான். இனி அவனோட தொல்லை நமக்கு இல்லை. நீ வா மாமா, போவோம். அட, இந்த குளத்தை தான் காந்த கண்ணியக்கா சொல்லிச்சோ. சரி, எதுக்கும் முங்கி பார்த்துருவோம். ஆனால் ஒரு நிமிஷம், இதில் ஆழம்லாம் எவ்வளோ இருக்குன்னு தெரிலையே. ஒரு கல்லை விட்டு எரிஞ்சா தெரியும்னு நினைக்கிறேன். எதுக்கு கல்லை விட்டு எரிஞ்சு பார்ப்போம். அட அட அட, என்னது இது? இது என்ன முதல்ல சரசரமா வந்துகிட்டு இருக்குது? இதுக்குள்ளேயா போய் இனி இவ குளிக்க சொன்னா? அடி சண்டாளி, இதுல மட்டும் நான் இறங்கி நிறைய கதையே முடிஞ்சு போயிருக்குமே. நல்ல வேலை, பேருக்கு ஆழம் பார்க்கறங்கிற பேர்ல ஒரு கல்லை தூக்கி போட்டான். குட்டி கருவாயன் சொல்லி இருக்கிறேன், ஆழம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கல்லை தூக்கி போட்டு பாருன்னு. அது இப்போ உதவி இருக்குதே. என்னனே, உள்ள குளிக்க வரியா? வா குளிக்கலாம். ஐயா, உங்க கூட சேர்ந்து குளிச்சா நான் பரலோகம் போக வேண்டியதேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாதடா பிராடு பயலுகளா, போகடாக்கிட்டு. என்னடா கருவாயா, வந்துட்ட? நீ வரமாட்டேன்ல நினைச்சேன். எப்படியும் வந்துட்டியாக்கும். சரி சரி, விடு விடு. என்னைக்கா ஒரு நாள் திரும்ப போக தானே போற. எக்கா, நீ அனுப்புன குளத்துல முதலையா கடந்துச்சு தெரியுமா? தெரியுமே, முதலையா கடந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியுமே. தெரிஞ்சுதானே உன்னை அந்த குளத்துக்கே அனுப்புனேன். உனக்கு என்ன தைரியம் தான் அந்த மூங்கில் படகுல என் மாமாவை கடத்திட்டு போலான்னு பார்த்துருப்ப. அப்படியே என்னை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போறான் தானே பார்த்தேன். விடுவேனா நானு? அதுக்காக தான் உன்னை அந்த முதல குளத்துக்கு அனுப்புனேன். என்ன தைரியம் தான் என் காந்தக்கண்ணி என்னையும் பிரிக்க பாப்ப? அவ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம அவ இல்ல. பாத்துக்க, ஒழுங்கு மரியாதை இருந்துக்க. அப்புறம் நீ கேட்டிய கல்யாணம்னு. இன்னைக்கு சாயந்தரம் தான் எங்க குல வழக்கப்படி கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால இன்னைக்கு சாயந்தரம் தான் நாங்க கோயிலுக்கு போறோம். இதோ இப்ப கிளம்பிட்டோம். அங்க போய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு நேரா இந்த வீட்டுக்கு தான் வர போறோம். கண்டிப்பா நீ எங்களை ஆசீர்வதிக்கணும் கருவாயா. நாங்க வரோம். ஐயோ, இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். எப்படியா போய் கல்யாணத்தை நிப்பாட்டணுமே. இப்போ என்ன பண்றது? ஏதாவது பண்ணி சீக்கிரம் கல்யாணத்தை நிப்பாட்டணும். இல்லைன்னா கோதாவரி அக்கா பாவம், நம்மளாலேயே வாழ்க்கை கெட்டு போயிடும். நம்ம கூட இருந்தோம், அவளோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியாம போன்னு வருத்தப்படும். இப்போ போய் எப்படி கிடைக்கிறேன் மட்டும் பாரு.